உசிலம்பட்டியில நான் விசாரிச்ச வரைக்கும் முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி 5க்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். உசிலம்பட்டியில இப்ப செகண்ட் இண்டஸ்ட்ரிய பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இவங்களோட இண்டஸ்ட்ரி நேம் கணபதி மிஷின் டெவலப்பர்ஸ். அப்படியே இவங்க கம்பெனிக்குள்ள என்டர் ஆயிட்டு நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்மளோட இன்ட்ரோடக்ஷனை ஃபுல்லா கொடுத்துட்டு மிஷின்ஸ்களோட டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா எனக்கு இங்க வந்ததுல 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களோட முறுக்கு மேக்கிங் யூனிட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு அவங்க யூனிட்டோட செட்டப்பை ஃபுல்லா எனக்கு சுத்தி காமிச்சிட்டு அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கறது ஃபுல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னா, முறுக்கு சுடக்கூடிய எண்ணெய் பாத்திரத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும், அதுல எப்படி முறுக்கு சுடணும், அந்த முறுக்கு மிஷினை எங்க பிளேஸ் பண்ணி வைக்கணும், மாவு பிசையற மிஷின்ல ஒழுங்கா மாவு பிசையறதுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், மற்றும் இந்த விறகு அடுப்புல வெளியாகக்கூடிய புகையை எப்படி நம்ம வெளியில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் செட்டப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை A to Z எல்லாமே புரிஞ்சுக்கிறது மாதிரி எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. செகண்டா, அந்த முறுக்கு மிஷின்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன, அந்த பார்ட்ஸோட லைஃப் டியூரேஷன், அந்த பார்ட்ஸ் என்ன மெட்டீரியல்ல செஞ்சது, கம்ப்ளீட்டா ஒண்ணு விடாம சொல்லி கொடுத்தாங்க. தேர்டா, அவங்களோட மிஷினை என்னை ஆப்ரேட் பண்ண சொல்லி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் மிஷின் பார்க்க போன இடத்துல என்னை யாரும் இப்படி ஆப்ரேட் பண்ண சொல்லல. இதை ஆப்ரேட் பண்ணி பார்த்தது எனக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போ மாவு முடிஞ்சிருச்சு, திரும்ப மேல எடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அப் பண்ணுங்க, மேல அந்த பக்கம் இருக்கு சிலிண்டர் மேல இருக்கிட்டே இருக்கு, அழுத்திட்டே இருங்க, சும்மா ஏற்றுங்க, சென்சார் இருக்கு, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சென்சார் வந்ததுக்கப்புறம் மேலே நீங்க திரும்ப அழுத்துங்களேன், போகாது, கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு டைரக்ஷன் தான், கீழே இறங்க மேலே இறங்க, மேலே இறங்க உங்களுக்கு. ஏன்னா இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வச்சிருக்கோம், அது 120 40 வச்சிருக்கோம். ஸ்பீடு குறைக்கும் போது வேணா பிரச்சனை நம்ம குறைக்கணும். அதை பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, கீழே பாருங்க. நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ற மாதிரி இருக்கும், பொட்டுக்கல் நம்ம வாட் பண்ணணும். அவங்க மிஷின் கொடுத்தவங்களோட சாம்பிள் பாக்கெட் வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மதுரைக்கு கிளம்பியாச்சு.